ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வணக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து நீங்கள் டவுட் கேட்கலாம். பை செல் கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டாக் வச்சுருக்கிறீங்க, பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, என்ன கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரியான துல்லியமான டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் வந்து சொல்லுவேன். டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஸோ நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டியை வந்து 22,180 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து இமீடியட் டார்கெட் 40 புள்ளிகளும், அல்டிமேட் டார்கெட்டும் 22,080 சொல்லியிருந்தேன். நேற்று லோ பார்த்தீங்க அப்படின்னா 22,075. ஸோ ஆல்மோஸ்ட் நம்முடைய எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் நம்ம டார்கெட் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 100 புள்ளிகள் நம்மளால் நேற்று ட்ரேடிங்கில், அதுவும் குறிப்பாக நிஃப்டியில் நாம் கேப்சர் பண்ணிருக்க முடியும். இப்போ இன்றைக்கி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்பதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று சில ஸ்டாக்ஸ் என்னுடைய வீடியோவில் நான் அனுப்பியிருந்தேன். அந்த ஸ்டாக்கில் 2 ஜாக்பாட் கால்ஸ் இருந்தது, ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. மற்றதெல்லாம் டார்கெட் T1 பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ எப்போவுமே நான் சொல்லிடுவேன், இன்டர்டே ட்ரேடர்ஸ் வந்து T1 வந்தாலே நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வாங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு கம்முன்னு மற்ற வேலைகள் நீங்கள் பார்க்கலாம். பட் இருந்தாலும் மேலே வேணும் அப்படின்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் 2, 3 அந்த லெவலுக்கு போங்க. ஸோ இது நிஃப்டி உடைய ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோடைய எண்டில் நம்ம பார்க்கலாம், என்னென்ன ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்க்கலாம். இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இன்றைக்கி நிஃப்டி வந்து முக்கியமான பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியில் எங்கே இருக்குன்னா 22,180 லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 22,070 இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு நிஃப்டியில் இருக்குது. இந்த இடம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே கூட நாம் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸு இருக்குது. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கும்? சப்போஸ் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 22,070 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து செல் பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 21,970 லெவல் வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். நிஃப்டியில் ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள். சப்போஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே, அதாவது இந்த மைனர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் 22,180 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 22,220 லெவல், அல்டிமேட் டார்கெட் 22,280 லெவல். இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த லெவலுக்கு, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு, இல்லைன்னா நேற்று க்ளோசிங் லெவலுக்கு. ஸோ இந்த இடத்துல எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் செல் பண்ணலாம். டார்கெட் வந்து 1:1, 1:2 ரேஷியோவில் நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஸோ நிஃப்டி வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம்.
பேங்க் நிஃப்டி கூட நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 46,710க்கு கீழே நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 46,400 வரைக்கும் நான் கொடுத்தேன். நேற்று லோ என்ன போச்சு அப்படின்னா 46,515 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 150 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நேற்று நீங்கள் ஈஸியாக பேங்க் நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருக்கலாம். இஃப் யூ ஷார்ட்டட் பிலோ 46,710 லெவலுக்கு கீழே நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தா. ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியுடைய முக்கியமான புள்ளிகள் எது அப்படின்னா 46,760 லெவல், இந்த லெவல். அது மட்டும் இல்லை, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பேங்க் நிஃப்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட போகுது, அப்புறம் செல்லிங் ப்ரெஷர் வருது. நேற்று கூட போயிடுச்சு, திருப்பியும் செல்லிங் ப்ரெஷர் வந்தது, திருப்பியும் போயிடுச்சு, பட் பிரேக் பண்ண முடியல, திருப்பியும் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கூட ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால், ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணால் நாம் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். 46,760க்கு மேலே அது அந்த லெவலில் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,000. அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் அது வந்து உங்களுடைய அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கும். இன்கேஸ் சப்போஸ் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இது இப்படி போகாமல் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 46,500 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், டார்கெட் வந்து 100 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 46,200 லெவல். இந்த ரெண்டு டார்கெட்டை நீங்கள் தாராளமாக எய்ம் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில். இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், திருப்பியும் ஒரு புல் பேக் இருக்குது. இந்த இடத்துல திருப்பியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் முன்னாடி சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறிட்டோம். அந்த இடத்துல எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு டபுள் டாப்போ இல்லை இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ லோவர் டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நெக்லைன் உடைச்சவங்க நீங்கள் திருப்பியும் பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். டார்கெட் வந்து 1:1, 1:2 லெவலில் நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். லைவ் மார்க்கெட்டில் வந்து ஏதாவது நல்ல செட்டப்போ பேட்டர்னோ ஃபார்ம் ஆச்சுன்னா கூட நான் வந்து வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு ஸ்டாக்ஸை பற்றி நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எம்ஜிஎல். ஸோ இந்த எம்ஜிஎல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ண செல் பண்ணலாம். ரெண்டாவது, சப்போர்ட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம வந்து இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணி இங்கேருந்து கூட நம்ம பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 1516, stop loss 1500, target 1522, 1527 and 1530. Sell below 1498, stop loss 1515, target 1490, 1477 and 1460. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், டெக் மஹிந்திரா. டெக் மஹிந்திரா கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கு. நல்ல இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இதில் கூட ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போல்லாம் ரெண்டு பாசிபிலிட்டிஸும் இருக்கோ அந்த மாதிரி சமயத்தில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் போட்டோம், செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பை ஓ செல் பொசிஷன் எடுங்க. ஏன்னா ஓப்பனிங்லேயே வந்து ஒரு ரொம்ப நேற்றுடைய அந்த கேரி ஃபார்வர்டான பொசிஷன் கிளியர் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வருவாங்க பையிங் செல்லிங் ஜாஸ்தியாக. அதனால் கொஞ்சம் ரொம்ப அப் டவுன் ஆகும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். 20க்கு அப்புறம் எந்த ஆங்கிளில் போதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ டெக் மஹிந்திரா வந்து இந்த ஸ்ட்ராங்கான இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது, மேலே வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. இந்த ரெண்டு லெவலும் பிரேக் பண்ணால் நாம் நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும் இன்றைக்கி டெக் மஹிந்திராவில். ஸோ பை அபவ் 1307, ஸ்டாப் லாஸ் 1295, டார்கெட் 1314, 1320 and 1330.
இன்கேஸ் சப்போஸ் பிரேக் பண்ணாமல் இந்த லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா செல் பண்ணுங்கள். 1295க்கு கீழே ஸ்டாப் லாஸ் 1307, டார்கெட் 1288, 1281 அண்ட் 1265. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். பேல் கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஸ்டாக் இங்கே டச் ஆகிருக்கு. ஸோ நேற்று வந்து க்ளோசிங்கில் இந்த ஸ்டாக் இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன டபுள் டாப் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். செல் பிலோ 227, stop loss 231, target 225, 223.80 and 220. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் வந்து பிரமல் என்டர்பிரைசஸ். இந்த பிரமல் என்டர்பிரைசஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட், ஹாரிசான்டல் சப்போர்ட் லெவல். இங்கே வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம நெக்லைனில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ண நீங்கள் செல் பண்ணுங்கள். செல் பில்லோ 908, ஸ்டாப் லாஸ் 921, டார்கெட் 900, 888 and 874. அடுத்த ஸ்டாக் வந்து கிரானியூல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டு தான். ஸோ இங்கே வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த அப் ட்ரெண்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண செல் பண்ணுங்கள். மேலே வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். செல் பிலோ 468, ஸ்டாப் லாஸ் 473, டார்கெட் 465, 462 and 458. இன்கேஸ் கீழே பிரேக் பண்ணாமல் மேலே பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். பை அபவ் 473, ஸ்டாப் லாஸ் 468, டார்கெட் 476, 473 and 468. 478. ஸோ இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். இப்போது என்னுடைய முந்தின வீடியோவில் சில ஸ்டாக்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது நேற்று எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது என்பதை இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ முதல் ஸ்டாக் வந்து நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் எல்ஐசி ஸ்டாக் நான் கொடுத்தேன் பை பண்ண சொல்லி. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் 449 நான் சொல்லியிருந்தேன் பை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டார்கெட் கொடுத்துருந்தேன் 655, 660 and 670. ஐ வந்து 661 வரைக்கும் போயிருக்கு. இதில் ஒரு 11 புள்ளிகள் நேற்று நாம் லைவ் மார்க்கெட்டில் நாம் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நேற்று எஸ்கார்ட் நான் கொடுத்துருந்தேன் ப்ரீ ஓப்பனில். இந்த எஸ்கார்ட் வந்து நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். செல் பில்லோ 2896, டார்கெட் வந்து 80, 66 and 40 கொடுத்தேன். ஸோ நேற்று வந்து லோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2851 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு சூப்பரான ஒரு 45 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணோம். அதே மாதிரி அவுரா ஃபார்மா ஒரு 39 செல் பண்ண சொன்னேன். நேற்று லோ 19 வரை வந்தது, அதில் ஒரு 20 புள்ளிகள். அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வ் நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். பஜாஜ் ஃபின்சர்வ் 1621க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 27, 37, 55 கொடுத்தேன். நேற்று ஹை வந்து 29. இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இதுலேயும் ஒரு 8 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணோம். அப்புறம் பிஎஃப்சி கூட நான் சொன்னேன் நேற்று 411க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 402, நேற்று லோ வந்து 406 வரைக்கும் வந்திருக்கு, அதில் ஒரு 5 புள்ளிகள். கேன்ஃபின் ஹோம் வந்து 2 நாளாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அந்த 797 பிரேக் பண்ண பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 809, அதுலேயும் ஒரு 12 புள்ளிகள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸு, வித்தியாசப்பட்ட செக்டார் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டு வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷனல் டைப் ஆஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஹிட் த லைக் பட்டன், ஷேர், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் இன்டர்நெட் ட்ரேடர்ஸ்க்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.